இங்க நீ துரோகம் பண்ணது சுபத்ராவுக்கு. நீ என்ன காரணம் சொன்னாலும் உன் பொண்டாட்டிக்கு சொல்லு. சுபத்ரா முகத்தை பார்த்தா தப்பு பண்ணணும்னு தோணுதா உனக்கு? தப்பு பண்ணவங்கதான் பேச்சு வராம தலை குனிஞ்சு நிப்பாங்க. இந்த பிசாசு கழுத்துல தாலி கட்டும் போது தேவதை மாதிரி நம்ம பொண்டாட்டி சுபத்ரா இருக்காளேன்னு உனக்கு ஞாபகம் வரலையா? நான் ஒண்ணு பிசாசு இல்ல. ஏய், ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்னுடுவேன். உனக்கு பேசுறதுக்கான அருகதை இல்ல. அடுத்த உங்க குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு புருஷனை தேடிக்கிறவளுக்கு என்ன பேர் தெரியுமா? வேண்டா, அத என் வாயாலே நீ சொல்ல வைக்காத. நீ வாய மூடிக்கிட்டு, நான் உன் கூட பேசல. என் மருமகளுக்கு துரோகம் பண்ணவங்கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ தலை குனிஞ்சு அழுதுகிட்டு நிக்கிற நேரம் இல்ல சுபத்ரா. பேசு, வாயை திறந்து கேளு. எதுக்கு எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னு கேளு. நேத்து வரைக்கும் நீதான் என் உயிரு, என் தேவதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு அந்த இடத்துல இன்னொருத்திய கொண்டு வந்து எப்படி நிக்க வைக்க முடியும்னு கேள்வி கேளு. கேளுடி. அம்மா சுபத்ரா, இந்த ராஸ்கல் தாலி கட்டும் போது நீ தலை குனிஞ்சு நின்ன. நீ பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது நீ கண்ணீரோடையும் 1000 ஆசைகளோடையும் அன்போடையும் காதலோடையும் வந்திருப்ப. 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு போய் இடத்துல ஒருத்தைய கூட்டிட்டு வந்து பொண்டாட்டின்னு சொன்னா நீ அதுக்கும் எதுவும் பேசாம தலை குனிஞ்சு ஏத்துப்படு சொல்லி இந்த ராஸ்கல் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான். நீ ஏமா அமைதியா நிக்கிற? நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளு. கேளுமா? கேளுமா? மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காதம்மா. தயவு செஞ்சு வாயை திறந்து கேட்டுருமா அந்த துரோகிய. கேளுமா? அம்மா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா எனக்கு வேண்டாம்.
எந்த காரணமும் சொல்லாத. உனக்கு சுபத்ராவை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தோணுதுன்னு நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா இந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்காம நானும் உங்க அப்பாவும் போய் சேர்ந்திருப்போம். அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டப்படி ஆடி இருக்கலாம். நிறுத்த. என்ன அம்மான்னு கூப்பிடாத. அம்மா அப்பான்னு 2 பேரையும் கூப்பிடாத. நீ கூப்பிடாத. கேட்க முடியல. கூப்பிடாத. பிறந்த நாளுக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் இல்லாம நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கோவில்லையும் உன் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்த. இதோ இதோ பாரு, கோயில்ல இருந்து ஐயர் பிரசாதம் கொண்டு வந்திருக்காரு. ஐயரே, நீங்க ஒரு காரிய பூஜை பண்ணணும். மூத்த மகன் செத்து போயிட்டான். பிண்டம் வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் இல்ல, அவன் செத்து போன நாள். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் உசுரோட இல்ல இல்ல இல்ல. சாரதா, கொஞ்சம் பொறுமையா. இல்ல, நேத்து வரைக்கும் என் மூத்த மகன் உயிரோட இருந்தா. இப்போ எப்ப தங்கமா இருக்கிற என் மருமகளுக்கு துரோகம் பண்ணணும்ன்ற எண்ணம் அவன் புத்தியில வந்துச்சோ, அப்பவே அவன் செத்து போயிட்டான். சீக்கிரம் காரிய பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா, உயிரோட இருக்கிறவங்களுக்கு எப்படிமா காரியம் பண்றது? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செத்து போயிட்டான். நான் சொல்றேன்ல, ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுபத்ரா தான். ஆரம்பத்துல இருந்து இப்படி வாயை மூடிக்கிட்டு இருந்ததுனாலதான். ஏய், அவ எப்படி காரணமாவா? புருஷன்தான் உலகம்னு நினைச்சு அவ வாழ்ந்துகிட்டு இருந்ததுக்கு இதுதான் பிரதிபலனா? குழந்தை இல்லைன்னாலும் தான் புருஷனை குழந்தையா நினைச்சு அவனை பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டா. அவனை நம்பனா? அவன் நம்பிக்கை வச்ச மாதிரி
வேற யாரும் நம்பிக்கை வைக்க முடியாது. அப்படிப்பட்டவளுக்கு துரோகம் பண்ணி அவளுக்கு ஒரு சக்களத்தைய கூட்டிட்டு வந்திருக்க. அவன் நம்பிக்கைக்கு பலனா இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டியிருக்க. நம்பினவங்கள மோசம் பண்ணவங்க நாசமாத்தா போவாங்க. நீங்க ரெண்டு பேரும் அனுபவிப்பீங்க. சாரதா வேண்டாம், ஆவேசப்படாத, கொஞ்சம் அமைதியா. என்னால முடியலங்க, என்னால தாங்கவே முடியல. அவனை முதல்ல வெளியில போ சொல்லுங்க, அவனை வெளியில போ சொல்லுங்க. அவன் கழுத்துல மாலைய பாக்குறப்போ பணத்துக்கு மாலைய போட்டு நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவனை வெளியில போ சொல்லுங்க, அவனை வெளியில போ சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா வாய மூடு. இன்னையோட என் மூத்த மகன் செத்து போயிட்டாலும் கடவுள் எனக்காக ஒரு மகளை கொடுத்திருக்காரு. இனிமே என்னோட மூத்த மருமக சுபத்ராதா என்னோட மூத்த மக. நான் இவளை தத்தெடுக்க போறேன். நான் இவளை என் மகளா தத்தெடுத்துக்கிறேன். என் பையன் பண்ண துரோகத்தை நான் என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது. நான் இனிமே சுபத்ராவ என் மகளுக்கு மேல வச்சு நல்லா பாத்துப்பேன். தன்னோட இடத்துல இன்னொருத்தைய கூட்டிக்கிட்டு வந்தாலும் கண்ணீரோட சேர்த்து புருஷன் மேல இருக்கிற அன்பதா காமிச்சுக்கிட்டு நிக்கிறா. நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையேடா. அத்தை, உங்க மகன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரேன்னு என்ன ஒரு தடவை கூட குற்றவாளியா பாக்கலையேடா. இதை விட ஒரு நல்ல மனசு இருக்கிற மருமக யாருக்குடா கிடைப்பாங்க? யாருக்கு கிடைப்பாங்க சொல்லு. அதனாலதான் இன்னையிலிருந்து சுபத்ரா என்ன அத்தன் இல்ல அம்மானு கூப்பிடணும். இவதான் இனிமே இந்த வீட்டுக்கே மூத்த மக. அம்மா, நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன வேணா தண்டனை கொடுங்கம்மா. அவனை பேசாதன்னு சொல்லுங்க. அவன் பேரை சொல்றதுக்கு கூட எனக்கு எரிச்சலா இருக்கு. வெளியில போ. ஏங்க, அவனை வெளியில போ சொல்லுங்க, அவனை போ சொல்லுங்க.
இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்ல இருக்க உரிமை எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? சீ! வாய மூடு. இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொன்ன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என் மருமகன் சரவண தங்கச்சின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னும் இந்த வீட்ல நீ நின்னுகிட்டு இருக்க. எனக்கு மகனே இல்லன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க இருந்து வந்த? உனக்கு 5 வருஷம் முன்னாடியே சுபத்ராவை அக்னி சாட்சியா சத்தியம் பண்ணி கல்யாணம் செஞ்சு கூட்டிட்டு வந்தவன் இன்னைக்கு அதே மாதிரி உன்னையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படின்னா சுபத்ராவுக்கு பண்ண சத்தியம் எல்லாம் பொய் தானே? அவன் மொத்தமாவே இவ்வளவு நாளும் பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கா. அம்மா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, சுபத்ராவுக்கு நான் எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேம்மா. அம்மா, 2 பேருக்கும் நியாயமா இருக்கணும் தான். ஐயோ, நீ என்கிட்ட ஒண்ணு பேசாதன்னு சொல்றேல்ல, பேசாத. அம்மா, நான் சொல்றேன். நீ என்கிட்ட பேசாத. உன்னை நான் எப்பவோ இங்கிருந்து வெளியில போன்னு சொல்லிட்டேன். காரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னல, ஆரம்பிங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. என் பேத்தி இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது ஒரு கல்யாணமே இல்லைன்னு அவ வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன். நான் ஏன் தாத்தா சொல்லணும்? மாதி மாமா அவர் கையால எனக்கு தாலி கட்டி பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கும் போது நீங்களா இல்லன்னு சொன்னா என் கல்யாணம் உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? என்ன சுபத்ரா டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டாரா? இந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாது. குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணம் போதாதா? விவாகரத்து வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தீர்ப்பு ஏன் பக்கம் தான் ஜெயிக்கும். சரவணன், உங்க தங்கச்சி பேசுறதெல்லாம் எப்படி நீங்க நின்னு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, நீங்க மட்டும் இல்ல, அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இந்த நிமிஷமே அவளோட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில போயிடலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி ஏற்கனவே ஒருத்தர் செத்து போயிட்டா. ஐயரே, வாங்க, வந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஐயரே, வாங்க, வந்த மந்திரத்தை சொல்லுங்க.
சுபத்ரா, இங்க வாமா. இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை திறந்து உன் புருஷன்கிட்ட கேள்வி கேட்காத இந்த நல்ல மனசனாலதான் இன்னைக்கு இப்படி ஏமாந்து நிக்கிற. பரவாயில்ல, பயப்படாத. உனக்கு நான் இருக்கேன். நாம நினைச்சு பார்க்காத பல விஷயங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ நடக்குது. அது அதிக கஷ்டத்தையும் தரலாம். ஆனா நாம உடைஞ்சு போய் அங்கேயே உக்காந்துட கூடாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு போன அவன்தான் வாழ்க்கையை தொலைச்சவன். நீ பயப்படாத, வருத்தப்படாத. தலை நிமிந்து தைரியமா அவனை பாரு. சுபத்ரா. சுபத்ராவா? உனக்கும் அவளுக்கு என்னடா சம்பந்தம்? அந்த பேரை சொல்ற அருகதையை நீ இழந்துட்ட.